அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அதாவது கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்கிறாங்க இல்லையா? ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சிஸ் கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சி பொறுத்து அண்ட் வந்து கோட்டா பொறுத்து ரிசர்வேஷன்ஸ் பொறுத்துலாம் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் தராங்க. இப்போ இது யார் எலிஜிபிள்னா கவர்மெண்ட்டில் வந்து ஜாப்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க, இல்லை வந்து ஒரு கோர்ட் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு கிரேடில் ஒரு செகண்ட் கிரேடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபார் சப்போஸ் இப்போ ஒரு ஃபாதரோ ஒரு மதரோ 50 வயசு மேலே அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மெடிக்கல் லீவோ இல்லை வந்து அவங்களுக்கு உடம்பு முடியல, இதோடு அவங்களால கனெக்டடாக வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிக்கலோட கிரவுண்டில் வந்து அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிறதா வாலண்டரியாக வந்து ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கும் அண்ட் அகெயின் லைக் எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி இல்லை வேறு ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு வந்து அவங்களுடைய எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே சின்ன பசங்களாக இருப்பாங்க. ஏன்னா 50 வயசு சொல்லும் போது தோராயமாக ஒரு 25, 28, 30 தான் லேட் மேரேஜ்லாம் பண்ணுறவங்களா இருக்கும். அப்போனா அந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டுருக்க பசங்க லேட்டாக மேரேஜ் பண்ணாலும் மேபி சில்ட்ரன்ஸ் வந்து லேட்டாக பிறப்பாங்க. ஸோ அப்போ அந்த பசங்க ஸ்கூலோ காலேஜோ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த செலவுக்கு வந்து யார் ஈடு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ரைட், இப்போ வந்து யார் இதுக்கு எலிஜிபிள்? ஏஜ் லிமிட் ஃபார் தோஸ் எலிஜிபிள் அண்டர் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க? கம்பேஷனேட் கிரவுண்ட் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இன் லா அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து வேகன்சி கிடைக்காது அப்படின்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி தான் நமக்கு கிடைக்குங்கிற கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாகவே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இது கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஃபார் சப்போஸ் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அப்போது வந்து இதில் யாரோ ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காங்கன்னு வச்சுப்போம், சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து 50 வயசு, ரைட்டா? அப்போது அந்த இடத்துல வந்து அவங்க அந்த உடம்பு முடியலங்கிற போகும்போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு அவங்களே வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற பட்சத்தில் தான் இது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ மினிமம் ஏஜ் இஸ் 18 years at the time of submitting the application for compassionate ground appointment. ஸோ 18 வயசு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மினிமம் ஏஜாக இருந்திருக்கணும். அப்போ தான் அவங்க இந்த கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் த ஸ்பவுஸ், father, mother is 50 years on the date of death of the government servant. ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துப்போம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு சூப்பரண்டடாக இருக்காங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. இப்போது 50 வயசு மேலே இருக்குது, அவங்க இறந்துட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கணவர் இருக்கார், மனைவி இருக்காங்க. கணவரும் மனைவியும் வந்து இருக்கும் பட்சத்தில் கணவர் இறந்துட்டார். அப்போ குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ மனைவிக்கு அந்த வேலை வந்து போகும். ஸோ இந்த 2 கிரவுண்ட்ஸ், முக்கியமான கிரவுண்ட்ஸில் தே ஆர் கம்மிங் அஸ் எலிஜிபிளாக வர்றாங்க ஏஜ் க்ரைட்டீரியாவில். தேர்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், the maximum age limit for the son or daughter, மகளோ இல்லை பையனோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கிற வரைக்கும் அவங்க இது கிரவுண்டுக்குள்ளே உள்ள அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர் அண்ட் அன்மேரிட் பிரதர், அன்மேரிட் சிஸ்டர், கல்யாணம் ஆகாத பையன் பிரதராக இருக்காங்க, கல்யாணம் ஆகாத ஒரு சகோதரியாக இருக்கும் பட்சத்தில் ஆஃப் த அன்மேரிட் டிசீஸ்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் இஸ் 40 years at the time of applying. ஸோ 40 வயசு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க, பையனோ பொண்ணுக்கோ கல்யாணமே ஆகாமல் இருக்கிறாங்க, அன்மேரிட் பிரதர், அன்மேரிட் சிஸ்டர்ஸ், ஏன்னா 3வது 4வது பசங்களாம் இருப்பாங்க. அப்போது அந்த டைமில் அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட், இப்போ இவங்களுக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கும்? இவங்க உடனே கலெக்டர் ஆயிடுவாங்களா? இவங்களை உடனே வந்து ஜஸ்டிஸ் ஆக்கிடுவாங்களா? இவங்க உடனே வந்து மிகப்பெரிய போஸ்டிங் கொடுத்து ஒரு செக்ரட்டரி லெவலில் உட்கார வச்சுருவாங்களா? கிடையாது. அதாவது அதை போஸ்ட் எந்த மாதிரி குரூப்ஸ் தருவாங்கன்னா, குரூப் சி அண்ட் குரூப் டி இருக்குது. அந்த மாதிரியான போஸ்டிங் மட்டும்தான், அதாவது கிளரிக்கல் ஒர்க், ஸ்டீனோ ஒர்க், லைக் சின்ன சின்ன கிளரிக்கல் ஒர்க், அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி மட்டும்தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அண்டு குரூப் டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த லோவர் மோஸ்டான ஒரு சின்ன சின்ன கிளரிக்கல் ஒர்க் பண்ண மாதிரி, நோட் எடுத்து வைக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, கிட்டத்தட்ட எடுபடி வேலை பார்க்குற மாதிரியா.
சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து குரூப் சி அப்படிங்கிறது வரவங்க வந்து கேட்டகரியில் வந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அடுத்தடுத்து பொசிஷன்ஸ் போகிறதுக்கான ப்ரொமோஷன்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதிரியான லெவலில் அவங்க போவாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் சி அண்ட் குரூப் டியில் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸும் நிறையா பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலியில் வந்து அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த போஸ்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னா லீகல் ஹேர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கார், அப்பா சர்வரண்டாக இருக்கார், அவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் கவர்மெண்ட் சர்வீஸில் அவர் இறந்துட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போலீஸில் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சப்போஸ் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸரும் இறந்துட்டாங்கன்னா அப்போ அந்த பசங்களுக்கு என்ன ஆகும், கம்பேஷனேட் கிரவுண்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இப்போ நிறைய அண்ணன் தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஒரே வயசு தான். அப்போ லீகல் ஹேர்ஸ் எல்லாரும் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், அதுக்கான ஃபார்மெட்டை நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அனைத்து தம்பி தங்கைகள்மார்கள்கிட்ட வந்து எங்கள் அண்ணா தான் பார்த்துக்கிறாங்கிற மாதிரி நோ அப்ஜெக்ஷன் வந்து உங்கள் கையெழுத்து போடணும். இப்போ அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அம்மாவும் வந்து என் பையனுக்கு கொடுத்தா போதுன்னு சொல்லி எல்லோரும் நோ அப்ஜெக்ஷன் சொல்லணும். அப்படி ஒன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் சம் அதர் ஜாப்ஸ். அதே மாதிரி இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அண்ணன் வந்து இருக்கார், அவர் அண்ணன் இருக்கார், அண்ணன் வந்து ஹீஸ் நாட் இன் அ பொசிஷன் டு லைக் ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு டிசேபிள்டாக இருக்காங்க வச்சுக்கோங்க. செகண்ட் பிரதரும் வந்து ஏதோ ஒரு ரீசன்ஸில் இறந்துட்டாங்க, இப்போ 3வது பிரதர் தான் இருக்கார், இப்போ 3வது பிரதர் தான் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரையும் இவங்க பார்த்துக்கணும். இப்போ இதுக்கப்புறமா 2 தங்கச்சி இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்ட் பர்சன் தான் போட முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க தான் அந்த மொத்த ஃபேமிலியும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் வந்து ஒரு 3வது பையனாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற சகோதரிகிட்ட இருந்து கையெழுத்தா நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் காமிச்சு நோ அப்ஜெக்ஷன் காமிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேர் டவுட் வரும், மேடம் அப்படி போனாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பா இறந்ததோட இதுவும் வருமா, அதாவது பென்ஷன் காசு வருமானா? கண்டிப்பாக வரும். இந்த பையனுக்கும் அவங்களுக்கும் சம்பளம் தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான 2 விஷயம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ரிட்டையர்ட் ஆயிருந்தாங்கன்னா ஓகே, அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா வாலண்டரியாக ரிட்டைர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய எல்லா லைக் ஜிபிஎஃப் அதோட அமௌண்ட்டு அது எல்லாமே வந்து நம்ம கணக்கில் வந்து காமிக்கணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் காமிச்சிட்டு தான் நீங்கள் வந்து யூ கேன் அப்ளை. ஸோ இவங்களுக்கு வந்து இட்ஸ் டபுள் பேட்டா மாதிரி தான். ஸோ அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டோட காசும் வரும், இல்லை இறந்து போனால் அதோடைய பென்ஷன் காசும் வரும், இவங்களும் வேலையில் அப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பே பேஸ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே நான் வந்து லைக் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் இன் டீட்டெயிலாக டைம் இருக்கும்போது ஃபுல்லாக படிங்க. நான் மெயினான விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எ ஃபேமிலி ஹேவிங் ஆனுவல் இன்கம் ஆஃப் லெஸ் தென் ₹2 lakhs ஒன்லி வில் பி ட்ரீட்டட் டு தி இண்டிஜென்ட் ஸோ இண்டிஜென்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இண்டிஜென்ட் சர்க்கம்ஸ்டன்ஸை படி 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கவங்கும் போது தே ஆர் கன்சிடர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கம்பேரிஷன் டவுன்லேயே நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இப்போ ரிசர்வேஷனுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, அதே மாதிரி அல்டர்னேட் அப்ளிகேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த நான் சொன்ன ரிசர்வேஷன் டைப்பில் இருக்குது, அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுங்கிற மாதிரியான சின்ன விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நமக்கு எவ்வளோ மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே நான் எடுத்திருக்கேன், அது கோவிட் டைம்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதை டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த எல்லா மினிஸ்ட்ரி, எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரவுண்ட்ஸ், மிலிட்ரி, ஆர்மி, இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பசங்களுக்கும் அந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் கிடைக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ கோர்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த கோர்ட்லேயே அந்த பையனுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒருத்தங்க அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த பசங்களுக்கு அதே டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் கேள்விகள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ இந்த பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ பிஇ இன்ஜினியரிங் முடித்த ஒரு பையனாக இருக்கலாம். ஸோ பிஇ இன்ஜினியரிங் முடித்த பையன் வந்து மேபி நினைக்கலாம், நான் வந்து ஒரு பெரிய போஸ்டிங் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு உங்களுக்கு மேபி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து பே ஸ்லிப்பு. ஸோ இந்த டிசீஸ்டோட பே ஸ்லிப்பு, எவ்வளோ பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. அண்டு இப்போ கம்பேஷனேட் கிரவுண்டில் லைக் whatsoever இங்கே பாருங்கள், whether the legal heir of the deceased government servant who possesses BE அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஓட டிகிரி கேன் பி அப்பாயிண்டட் as assistant engineer or compassionate grounds அப்படின்னா நோ.
தே ஆர் நாட் கோயிங் டு பி எலிஜிபிள். பிஇ படிச்சிருக்காங்க, ஒரு லைக் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசமாக படிச்சிருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு அப்பெல்லாம் தர முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் நோ. The legal hair can be appointed only as ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆன் த கம்பேஷனேட் கிரவுண்டில் அதை தான் கொடுக்க முடியும். அவங்க நிறையா படிச்சிருக்காங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்கிறதுக்காக அவங்க படித்த படிப்புக்கு நம்ம தர முடியுமானா there is not that much possibility. ஸோ இப்போ வாட் ஆர் த போஸ்ட் ஃபார் த விச் அப்பாயின்மெண்ட்ஸ் இஸ் கிவன் ஆன் கம்பேஷன். ஸோ என்ன மாதிரியான வேலைகள்லாம் கொடுப்பாங்கன்னா ஆல்ரெடி ஜென்ரலாக சொல்லிட்டேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுப்பாங்க, டைப்பிஸ்ட்டு, டிராஃப்ட்ஸ்மேன், டீபார்ட் மேனேஜர், அதாவது கிரேட் 3 இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அண்ட் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ். ஸோ செக்ரட்டரியேட் சர்வீஸ்லேயும் அதே மாதிரி மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு அசிஸ்டண்ட், ஒரு கிளரிக்கல் ஒர்க் பார்க்குற மாதிரியான விஷயங்களில் தான் அவங்க வருவாங்க. ரைட். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஏதாவது லிமிட் இருக்கா, நம்ம சப்மிட் பண்ணுமாங்கிற மாதிரினா இருக்குது. இஸ் தேர் எனி டைம் லிமிட் ப்ரிஸ்கிரைப் ஃபார் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா எஸ் இருக்கிறது. த அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் த கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் ஹேஸ் டு பி சப்மிட்டட் வித்தின் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் டெத் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ 3 வருஷத்துக்குள்ளே, அப்பாவோ அம்மாவோ இறந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இதை ஃபைல் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்து, is it a legal right for claiming appointment on compassionate ground by the legal heirs of the deceased government servant? ஸோ இதில் பேர் கேட்கலாம், மேம் இது அடிப்படை உரிமையா கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு திஸ் இஸ் நாட் யார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் வேறு யாருமே உங்களை பார்த்துக்காம ஒரு நிர்கதையாக நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில், அதாவது லைக் இது வந்து திஸ் இஸ் ஓப்பன், அதாவது கம்ப்ளீட் கவர்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி தான் அவங்களுக்கு கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று விஷயங்கள். ஸோ ஆன்சர் இஸ் நோ, திஸ் இஸ் நாட் a ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஸோ யூ ஹாவ் நோ லீகல் ரைட்ஸ் ஆன் இட். ஸோ பேஸ்ட் ஆன் த வேகன்சி அண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபில்லிங் அப் ஆஃப் அந்த கோட்டா சிஸ்டமில் தான் இதை பண்ணுவாங்க. ஸோ answer is no, this is not your legal right. So the application for appointment on compassionate grounds should be submitted along with necessary-ஆன certificates. தேவையான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அப்டெயின் ஃப்ரம் த தாசில்தார் அவர்கள் வந்து அவங்க கையெழுத்து போடணும் அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா. ஸ்டேட்டிங் that the family of the deceased government servant is in the indigent-ஆன ஒரு சர்க்கம். ஸோ ரொம்ப அவல நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். இது இன்கம் டேக்ஸ்லேயும் இந்த மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் தருவாங்க, கிளரிக்கல் ஒர்க், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போவாங்க. அது கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ கிராஸ் பெல்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, தவாலி மாதிரிலாம் இருப்பாங்க. சத்தமாக கூப்பிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒரு பார்ட்டி வந்திருக்காங்கன்னா ராஜு இருக்கீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டோனில் கூப்பிட்றவங்க, ஸோ டைப் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டீனோ ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அண்ட் அகெயின் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ என்ன மாதிரியான ஃபார்மேட் யூ ஷுட் ஃபாலோ அப்படின்னா, ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன் த கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் பை த டிசீஸ்ட் கவர்மெண்ட் சர்வன்ட் வைஃப் ஹஸ்பண்ட். ஸோ ஒரு ரிக்வெசிஷன் லெட்டர் வேணும். லெட்டர் ஃபார் எனக்கு வந்து கம்பேஷன் கிரவுண்ட், இந்த கருணையின் அடிப்படையில் எனக்கு ஒரு வேலை வந்து கொடுங்க, அரசு வந்து ஒரு வேலை கொடுங்க, எங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வேலை பார்த்தவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கணவர் மனைவி இருக்காங்க, இப்போ மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவர் அதை பற்றி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்குது. ஸோ ரிக்வெஸ்டிங் லெட்டர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன் கம்பேஷன் குட் பை த லீகல் ஹெட் ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் ஃப்ரம் த ஒரு ஹஸ்பண்டோ இல்லை வந்து ஒய்ஃபோ இருக்கும்போது அவங்க இறந்த பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த லெட்டர் வைக்கணும். ரெண்டாவது ரெக்வெஸ்ட் லெட்டர் எதுக்கு வைக்கலாம் அப்படின்னா, பசங்க அதாவது அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் இருக்கும்போது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கணும். மூணாவது வந்து டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது அப்பாவோ அம்மாவோ யாராவது இறந்துட்டாங்க, வேலை பார்த்துட்டு கணவரோ மனைவியோ இறந்துக்கும் போது அவங்க இறப்பு சான்றிதழ் நமக்கு தேவைப்படும். நாலாவது வந்து லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ இது வந்து லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி மேண்டேட்டரியான விஷயம். ஸோ அது நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது எல்லாமே கவுண்டில் போகணும். அப்போலாம் வந்து மேபி பிஃபோர் ஒரு 20 or 30 years பேக்லாம் வந்து நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, 15, 14, 20 பசங்களாம் இருப்பாங்க. அப்போ அத்தனை பேருக்கு வேலை திரும்ப தர முடியாது, யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். அப்போ மற்றவங்களாம் எங்களுக்கு பரவாயில்ல வேணாம், அண்ணன் தான் என்னை பார்த்துக்கிறாங்க, தம்பி தான் என்னை பார்த்துக்கிறாங்க, அக்காக்காரங்க அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது, அவங்க தான் என்ன மொத்தமாக. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் அதை பார்த்துக்கல, அதுலேருந்து நிராகரித்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் மேலே லெட்டர் கொடுத்து அந்த வேலையிலேருந்து உங்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ஸோ வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ், குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், அப்பாவோட பென்ஷன் காசு பத்தாதுனாலும் நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எங்கள் அண்ணன் தம்பி மருத்துவ செலவு படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் பொறுப்பாக இருக்க போகிறீங்கிறதுக்காக தான் அந்த போஸ்டிங்கு. இந்த போஸ்டிங்கை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
அதாவது தெனாவிட்டா திமிர்த்தனமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது ஏன்னா லெத்தாஜிக்காக அப்பா இறந்துட்டாங்க, அந்த ஒரு மாதிரி லெத்தாஜிக்னஸோடு இருக்காங்க. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. அப்பாவோட பேர் வந்து நல்ல பேர் எடுத்து அப்பா இருந்திருக்காரு, நேர்மையாக இருந்திருக்காரு, நம்ம அந்த பேரை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுறவங்க. ஆனால் இந்த ரீசன்ட் டைம்ஸ்லாம் அப்படி கிடையாது. கம்பேஷனட் கிரவுண்ட்ஸில் வரவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விதமாக லெத்தாஜிக்னஸும் அண்ட் ஈஸியாக வேலை, ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை வாங்குறதுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும். கம்பேஷனட் கிரவுண்டில் ஒரு மாதிரி ஒரு கெத்தாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்களை பாவப்பட்டு அந்த வேலை கொடுத்துருக்கோங்கிறதே அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அவல நிலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க சப்போஸ் இது வந்து யாராவது கம்பேஷன் கிரவுண்ட்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கடமைகளை வந்து கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள் கொடுக்கறனால தான் அந்த வேலை கிடைச்சிருக்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் அதே வந்து 5th வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்டெயின் ஃப்ரம் த அதர் லீகல் ஹெட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, மற்ற உடைய சகோதர சகோதரிகிட்ட வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லைங்கிறத சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. ஸோ அவங்க எல்லாம் உங்களுக்கு விட்டு தராங்க. ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகளோட லைக் வாட் டு சே, அது வந்து அவங்க பெரிய மனசு பண்ணி உங்களுக்காக அந்த இடத்த வந்து விட்டு, எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஒரு அரசு வேலை வந்து வேணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். அப்பா அம்மானாலன்னு இல்லை, ஒரு வேலை இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அதெல்லாம் விட்டு கொடுக்கும்போது அப்போ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் நேர்மைத்தன்மையோடு நடந்துக்கணுங்கிறதான் வந்து இது உணர்த்துது. அடுத்து வந்து 6th வந்து ப்ரிஸ்கிரைப்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் லைக் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்ட் என்ன கேட்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் 10th 12th இருந்தால் போதும் இருக்கும் ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு. ஸோ வந்து சில அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் படிக்காமல் 10th 12th முடிச்சிருப்பாங்க. அப்போது அது தகுந்த மாதிரி உங்கள் ஜாப்ஸ் வந்து கிளரிக்கல் ஜாப்ஸ் வந்து கொடுத்து தருவாங்க. அண்ட் 7th வந்து ஜெனினஸ் ஆஃப் த எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ். நான் ஸ்டீனோ சொன்னேன் இல்லையா, இப்போ ஷார்ட்டனு, டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி இங்கிலீஷோ தமிழோ ஹிந்தியோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட், மலையாளமோ தெலுங்கோ அந்தந்த இதில் வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜஸ் அடிக்கனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லாங்குவேஜஸ். ஸோ இந்த கிரவுண்ட்ஸில் அவங்க ஸ்டீனோவாவோ இல்லை டைப்பிஸ்டாவோ இல்லை கோர்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா வென் யூ கம் டு த கோர்ட் ஹால்ஸ் ஸ்டீனோஸ் அண்ட் ஷார்ட்டன்ஸ் எழுதுறவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த இந்த ஹைராக்கில் உங்களுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 8th வந்து என்னென்னா கன்சாலிடேட்டட் சர்டிஃபிகேட் அப்டெயின் ஃப்ரம் தாசில்தார். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாசில்தார் அவர்கிட்ட கையெழுத்து கன்சாலிடேட்டடான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கணும். உங்களுக்கு தெரியும், ரெகுலராக பண்ணுறதுனால உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வந்து கருணை அடிப்படையில் வந்து வேலை வாய்ப்புக்காக கேட்குறோனாவே அவங்களே வந்து சீலை போட்டு ஃபார்ம் போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் 9th வந்து இஃப் த டிசீஸ்டு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் வைஃப் has claimed appointment on compassionate ground, she should produce a certificate to the effect that she has not been remarried. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரீமேரிட் கான்செப்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணா அத்துமீறலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என் கணவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கணவர் கூட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என் கணவர் இறந்துச்சாரு, கணவருக்கு அப்புறமா என் பிள்ளைகளை பார்த்துக்க எனக்கு இந்த வேலை வேணும்னு கேட்குறவங்க. இப்போ இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடுத்த திருமணம் மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் திஸ் ஜாப் வில் பி கேன்சல்டு. ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது தான் 9th பாயிண்ட். ஸோ இஃப் த டிசீஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் வைஃப் ஹாஸ் கிளைம்ட் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், என் கணவருடைய வேலை வந்து இறந்துட்டாரு, அதனால் எனக்கு அந்த வேலை வேணுங்கிறவங்களுக்கு கம்பேஷன் கருணை அடிப்படையில் கேட்கும் பட்சத்தில் ஷீ ஷுட் ப்ரொடியூஸ் அ சர்டிஃபிகேட். கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்கணும், சான்றிதழ் கொடுக்கணும், டு த இஃபெக்ட் தட் ஷீ ஹாஸ் நாட் பீன் ரீமேரிட், நான் மறு திருமணம் செய்யவில்லை என்பதை வந்து அவங்க உணர்த்தும் விதத்தில் அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணுங்கிறது இட்ஸ் அ வெரி மேண்டேட்ரியான ஒரு விஷயங்கள். நிறைய இடங்களில் நான் கேள்விப்படுறேன். அதாவது இந்த மாதிரி கம்பேஷன் கிரவுண்ட்லேயும் வேலையை வாங்கிக்கிட்டு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு அஃபேர்ஸில் இருக்கவங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் வந்து பண்ணிட்டு தெரியாத மாதிரி இருக்கவங்க மெயின்டைன் பண்ணுறவங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அது ஒழுக்கம் இல்லாத தன்மையை தான் காமிக்குது, செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் லிமிட்டேஷன் இல்லாதான். ஏன்னா இப்போயும் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் உங்களுடைய மேபி தாத்தா பாட்டி கிட்டலாம் போய் கேட்டீங்க அப்படின்னா, அதுவும் சின்ன வயசுல தான் கல்யாணம் 6 வயசு 12 வயசு 13 வயசுலாம் கல்யாணம் பண்ணவன்ட்டு போய் கேட்டிங்கன்னா இன்னும் வரைக்கும் உங்கள் கணவன் இல்லை வந்து மனைவியை பற்றி பேசினாவே உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம் இருக்கும். ஒருத்தங்க இருந்தாலும் அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. அந்த காலத்துலாம் வந்து சுதந்திரம் வாங்கின டைம்லாம் சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்க கூட அந்த அளவுக்கு அன்பு பாசத்தோட அப்படியே கடைசி வரைக்குமே இருந்து அப்படியே உயிர் போகிற வரைக்குமே அந்த ஒருத்தவங்கள தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அப்படிலாம் இல்லை. ஸோ அதுவும் வந்து இந்த கம்பேஷன் கிரவுண்டில் நிறைய மிஸ்யூஸ் ஆகிறது வந்து அதையும் நம்ம இந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிடுவோம். அண்ட் இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ப்ரிஸ்கிரைப் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆன் கம்பேஷனட் கிரவுண்ட். ஸோ என்ன ஏஜ் லிமிட் ப்ரிஸ்கிரைப்டாக சொன்னோம் அப்படின்னா த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ப்ரிஸ்கிரைப்ட் இஸ் 50 years ஃபார் ஒய்ஃப் ஹஸ்பண்ட். இப்போ வந்து கணவர் மனைவிக்கு வந்து ஒரு 4 வயசு 5 வயசு இல்லை 16, அந்த காலத்துலாம் 15 20 வயசு டிஃப்ரென்ஸ்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ என்னன்னா வந்து அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்ன, 50 வயசு. ஒரு ஒய்ஃபோ இல்லை வந்து கணவரோ இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து மனைவி ஒர்க் பண்ணியிருக்காங்க, மனைவி இறந்துட்டாங்க, அப்போ கணவருக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 46 இருக்கும். அப்போ அவங்க அந்த வேலைக்கு வந்து ஒரு 3 வருஷம் உங்களுக்கு வேலையே இல்லாமல் இருந்திருப்பாங்க.
அப்போ உங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் அண்ட் த 35 years ஃபார் சன் டாட்டர் ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட். அதாவது 35 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த ஏஜ்க்குள்ளே அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 பையனோ பொண்ணுனா. இதுவே கணவர் மனைவி அப்படின்னா 50 வயசு, இதுதான் லிமிட். சரிங்களா? இதுக்கு மேலே இதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதை தாண்டி போனால் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் இப்போ இந்த ஏஜ் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் டைமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அந்த வேலையை பொறுத்து அவங்க வந்து போட்டு லைக் அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வேகன்சியை பார்த்து இதே மாதிரி நிறைய பேர் கம்பேஷனட் கிரவுண்டில் நிறைய பேர் கருணை அடிப்படையில் நிறைய பேர் வந்து இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் அவங்க தருவாங்க. ரைட். இப்போது இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ 25% ஆஃப் டோட்டல் வேகன்சிஸ் வில் பி ஃபில்டு பை த கம்பேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ 25% வந்து வேகன்சி வில் பி ஃபில்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட், இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து குரூப் ஏ, பி, சி, டின்னு சொல்கிறோம். அதை வந்து 7th பே கமிஷன் சொல்லுவோம். அது வந்து லெவல்ஸ் இருக்கும். இப்போ குரூப் டி அப்படிங்கிறது என்ன மாதிரியான எம்ப்ளாயீஸ் அப்படின்னா, இதுதான் வந்து ரொம்ப பாட்டம் ஆஃப் த கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயீஸ் இன் இந்தியா. கம்ப்ளீட் இந்தியாவில் ரொம்ப பாட்டம் ஆஃப் த பாட்டம் தான் வந்து குரூப் டி. இது வந்து ப்ரீவியஸ்லி இந்த 6th பே கமிஷன் இந்த ஸ்கேலில் எப்படி இருந்ததுன்னா, 6th பே கமிஷன் சேல் எப்படி இருந்ததுன்னா, தீஸ் குரூப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வேர் இந்த பே ஆஃப் அதாவது 5200 to 20,000 வரைக்கும் அந்த கிரேட்குள்ளே இருந்தாங்க. அதாவது அதோடைய கிரேட் பே வந்து 1800 அப்படிங்கிற மாதிரியான கொடுத்துருந்தாங்க. இது என்ன மாதிரி வேலைகள், இதுவும் 6th பே கமிஷன் பற்றி சொல்கிறேன் நான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 5200 இல்லை வந்து 20,200 அந்த கிரேட் பேயில் வந்து 1800 மாதிரியான விஷயம். ஸோ இப்போ டிரைவரு, பியானு, க்ளீன் பண்ணுறவங்க, அப்புறம் அதில் மாலின்னு சொல்லுவாங்க, அண்ட் கார்டா ஒர்க் பண்ணுறதுக்கு, லைக் பார்பர், சமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சம் ஆஃப் த குரூப் டி ஒரு குரூப் எப்படி சொல்லலாம், கிளாஸ் 4 கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி குரூப் சி இருக்குது. குரூப் சி அண்ட் குரூப் டி ரெண்டுமே வந்து 7th பே கமிஷன்ஸ் தான். பே லெவல் 1 to 5ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ வந்து நான் சொன்னது 6th பே சொன்னேன். 7th பே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். அது லெவல் பண்ணி தான் உங்கள் அமௌண்ட் தருவாங்க. இப்போ குரூப் சி அப்படிங்கன்னா, திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் ஸ்டாஃப் ஆஃப் த கிரவுண்ட் லெவல். ஸோ அதில் வந்து அதிகப்படியாக வந்து அப்பாயிண்ட் ஆவாங்க வந்து குரூப் சியில் தான் வருவாங்க. இது வந்து குரூப் டிக்கும் அடுத்த ஒரு படி மேலே. தே ஆர் மோஸ்ட்லி சப்போர்ட்டிவ் அண்ட் நான் சூப்பர்வைசரி ஜாப். ஸோ இது வந்து ஒரு நான் சூப்பர்வைசரி ஜாப்ஸாக தான் இருக்கும். அண்டு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்ல ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு ஒத்தாசிக்கு இருக்கிற மாதிரி வேலைகள் தான் இந்த குரூப் டி அண்ட் குரூப் சிங்கிறது. These employees in the government sectors can be promoted to higher levels. So but group D ல promotions maximum இருக்காது. ஏன்னா ஸ்வீப்பர்ஸ், பியான்ஸ் எடுத்து கொடுக்கறது, தொடக்கிறது மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே வந்து டிரைவர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா, டிரைவர்ஸ் உங்களுக்கு ஹைராக்கி இருக்கா? இல்லை, கிட்டத்தட்ட ஒன்றும் அப்படி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்கள வந்து மேக்ஸிமம் இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்க்கு வந்து டிரைவர்ஸாவோ இல்லை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். அண்டு வந்து குரூப் டி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது குக்கிங்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்து சமைக்கிறது, வைக்கிறதுக்கு, இப்போ வந்து மிலிட்ரியில் அந்த மாதிரியான இடத்துக்குலாம் போனீங்கன்னா அங்கே பார்பர்ஸ் உள்ளே இருப்பாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஒரு கார்டாக, ஒரு செக்யூரிட்டி கார்டாக போகிறதுக்குலாம் வந்து குரூப் டி. குரூப் சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, they are mostly supportive and non-supervisory jobs. These employees in the government sectors can be promoted to higher levels. So higher levels க்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து நல்ல அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போகிறதுக்கு, அந்த மாதிரியான ஹைராக்கியில் அவங்க போகிறதுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அது வந்து ஃபார் குரூப் சி தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது இல்லை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் போகிறதுக்கான அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குங்கிறது சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் அட் தீஸ் பொசிஷன்ஸ் டு நாட் ஹோல்ட் எனி கிரிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். ஸோ இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரியான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. தீஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் நார்மலி கெட் செலக்டட் வியா எஸ்சிசி. ஸோ எஸ்சிசி மூலியமாக அவங்க உள்ள ரெக்ரூட் ஆகிட்டு உள்ளே வருவாங்க. ஒரு டேரெக்டாக தான், மேக்ஸிமம் வந்து டேரெக்டாக தான் உங்களுக்கு எடுப்பாங்க. பிஃபோர் யூ கோ நோ பிஃபோர் ஸோ ஒன் ஸோ வந்து இந்த 6th பே கமிஷன் த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தீஸ் குரூப்ஸ் இன் பே பேண்ட் வந்து 5,000 to 20,000 with grade pay of 1,800 to 2,800. 7th pay commission ஓட merged குரூப் சி குரூப் டி ரெண்டுத்தையும் வந்து 7th பே கமிஷன் மர்ஜ் பண்ணிட்டாங்க, ரெண்டும் ஒன்றாக்கிட்டாங்க. ஸோ தட் தே கேன் கம் இன் ஒன் சேம் பேண்ட் அண்ட் பே தம் இன் த பே லெவல் ஆஃப் 1 to 5. நவ் பேசிக் பே ஆன் குரூப் சி எம்ப்ளாயி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், ஸோ இப்போ என்ன உங்களுக்கு அமௌண்ட்னா 18,000 ரூபாயிலேருந்து 29,200 உங்களுக்கு அமௌண்ட் இருக்கிறது.
ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் வந்து என்ன மாதிரியான இன் டீட்டெயில் என்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹவில்தார்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். ஹவில்தாராக ஒர்க் பண்ணுறாங்க, கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறாங்க, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸாக, நான் சொன்னேன் இல்லையா, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸாக இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில இருப்பாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்க்குறது வைக்கிறது, அந்த மாதிரி மெக்கானிக், சின்ன சின்ன மெக்கானிக், இப்போது ஒரு ஷிப் யார்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அங்கே மெக்கானிக் வேலை பார்க்குறது, அட்டண்டண்ட்டாக வேலை பார்க்குறது, இப்போ பெல் அடித்தோடனே வந்துட்டு கேட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி தண்ணி வைக்கிறது, ஜக்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி என்ன. அப்புறம் லைன்மேனாக யூஸ் பண்ணுறது, டிரைவர்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சூப்பர்வைசர்ஸாக கொஞ்சம் பேர் கொஞ்சம் சூப்பர்வைசர்ஸாக போடுவாங்க. கேஷியராக வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் கடை, அப்போ அங்கே கேஷியராக போடுவாங்க. இப்போ ஸ்டோர் கீப்பர், அந்த புக்கு குடோன்லாம் பார்த்துக்கிறதுக்கு அவங்க போடுவாங்க. ஒரு கெமிஸ்டாக போடுவாங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸாக போடுவாங்க, அண்ட் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸாக போடுவாங்க, ப்ரைமரி டீச்சர்ஸாக போடுவாங்க. சின்ன சின்ன ஸ்கூல்ஸில் வந்து கவர்மெண்ட் இதில் வந்து பால்வாடி அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து பால்வாடியிலையும் மேபி இந்த மாதிரியும் யூ வில் கெட் ஜாப்ஸ். லைக் பால்வாடியில் வந்து சின்ன சின்ன அந்த ஆயமா லைக் அந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸாக போடுவாங்க, ஸ்டீனோகிராஃபர்ஸாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். அண்டு இந்த இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட் மீ ஷோ யூ திஸ் ஒன் ஆல்சோ. குரூப், அதாவது கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கேன் பி மேட் ஒன்லி அப் டு 5% ஆஃப் த வேகன்சிஸ் ஃபாலிங் அண்டர் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கோட்டாக்குள்ளே வந்துச்சுன்னா 5%. இது வந்து இந்த பர்சன்டேஜ் அண்ட் கோட்டா வந்து டிஃபர்ஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் அந்த மினிஸ்ட்ரி, அந்த வேகன்சி எல்லாம் பொறுத்து இட் வில் சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாமே ரூல்ஸ் அண்டு ப்ராப்பரான சர்க்குலர்ஸ் மூலியமாக தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஓகே ரைட். கேன் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் பி மேட் அகெயின்ஸ்ட் குரூப் ஏ அண்ட் குரூப் பினா கிடையாது. அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் கம்பேஷனேட் கருணை அடிப்படையில் போடுறோம் இல்லையா, அதாவது குரூப் ஏ குரூப் பிக்கு அதெல்லாம் வந்து அப்பாற்படுத்தி பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. கேன் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் பி மேட் டு அ குரூப் ஏ குரூப் பி போஸ்ட் இஃப் த டிபெண்டன்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா படிச்சிருக்காங்க, பிஹெச்டி டபுள் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, 4 வந்து ஒரு எல்எல்எம் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 வந்து ஒரு பிஜி யூஜி பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய போஸ்டிங் போட முடியுமானா கிடையாது அப்படிங்கிறத வந்து இது ஒரு. ஸோ நோ, ஆன்சர் இஸ் நோ. யூ வில் பி இஃப் கம்பேஷன் அப்பாயின்மெண்ட் கேனாட் பி கிவன் in a given year, can it be considered the next recruitment year? இப்போ நீங்கள் கேட்ட டைமில் வந்து வேகன்சி எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு, ஏன்னா 5% தான் லிமிட் ஃபார் குரூப் சி கோட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அடுத்த வருஷம் எடுத்துப்பாங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ லைக் இன்னொரு முக்கியமான ஒரு ரைட் இஸ் ரிசர்வேஷன் ரோஸ்டர் அப்ளிகேஷன் டு கம்பேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்க. அதாவது ரோஸ்டர் மேனர்னு சொல்லுவாங்க. ரோஸ்டர் எப்படி அப்படின்னா ரிசர்வேஷன் ரோஸ்டர் சொல்லுவாங்க. அதாவது லைக் இத்தனை சீட்ஸ் வந்து ஓபிசிக்கு, இத்தனை சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பிசிக்கு, இத்தனை சீட்ஸ் வந்து லைக் அதர் இது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இத்தனை சீட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ரிசர்வேஷன் மைனாரிட்டிஸ் அண்ட் பேஸ் பண்ணி அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க, பிசிக்கு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அப்போ ரோலர் கோஸ்ட்டில் வரணும். ஃபஸ்ட்டு 4 இவங்களுக்கு, அதில் 1 வந்து ஓபிசிக்கு, இதில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு, இதில் 1 கிறிஸ்டியன்ஸ்க்கு, இதில் 1 ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு, அப்படி இது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு, இதுக்கு வந்து ஒரு உமனுக்கு அப்படின்னு கோட்டா பிரிப்பாங்க. அப்போ திருப்பி இந்த ரோலர் கோஸ்டர் ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். திருப்பியும் இந்த சீட்டு இது இவங்களுக்கு, அடுத்து இப்போ நான் சொன்னது வந்து திருப்பி அதான் ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படி ரிசர்வேஷனில் வந்து வருமா கம்பேஷன் அப்பாயின்மெண்ட்னா? எஸ், அப்படி வரதுக்கான வாய்ப்புகள். எ பர்சன் செலக்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் ஷுட் பி அட்ஜஸ்டட் இன் ரெக்ரூட்மெண்ட் ரோஸ்டர். ஸோ இவங்களை ரெக்ரூட்மெண்ட் ரோஸ்டரில் தான் வச்சு தான் உங்களை அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க. அகெயின்ஸ்ட் அப்ராப்ரியேட் கேட்டகரி, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இல்லை ஜென்ரல், அவங்க டிபெண்டிங் அப்போ அந்த கேட்டகரி டு விச் ஹீ பிலாங்ஸ், ஹீ ஆர் ஷீ எதை பிலாங் பண்ணியிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி இந்த ரோலர் கோஸ்டரில் அவங்க அப்பாயின்மெண்ட்டில் எடுப்பாங்க. டிபெண்டிங் அப்போ அந்த கேட்டகரி டு விச் ஹீ பிலாங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஹீ ஹோல்ஸ் எஸ்சி கேட்டகரி, ஒரு ஷெடியூல்டு ட்ரைபோ ஷெடியூல்டு கேஸ்ட்டில் வராங்க, ஒரு கேட்டகரியில் வராங்கன்னா ஹீ வில் பி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் த எஸ்சி ரிசர்வேஷன் பாயிண்ட்னு இருக்கும். அப்போ இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாட் ஹீ வில் பி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் த எஸ்சி ரிசர்வேஷன் பாயிண்ட்ஸ். இஃப் ஹீ இஸ் எஸ்சி ஓபிசி ஹீ வில் பி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் த எஸ்டி அண்ட் ஓபிசி. அந்தந்த கோட்டாவில் வரும்போது அந்தந்த இதில் வந்து ரிசர்வேஷனில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களை அப்பாயின்மெண்ட் தருவாங்க. அண்ட் இஃப் ஹீ பிலாங்ஸ் டு ஜென்ரல் கேட்டகரி ஹீ வில் பி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் அட் த வேகன்சி பாயிண்ட். மீன்ஸ் த ஜென்ரல் கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரி பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க போடுறதுக்கு இதுதான் வந்து ரோஸ்டர் மெத்தடாலஜி. அண்ட் ரோஸ்டர் மெத்தடாலஜி போக இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். லைக் வெதர் அ பர்சன் அப்பாயிண்டட் ஆஸ் எல்டிசி on compassionate ground exempted from requirement of passing the type writing test அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன் மேட்டர் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் passing the typing test, those appointed on the compassionate ground to the post of lower divisional clerk will be governed by the general orders issued by this regard. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்டிசி பேஸ் பண்ணி அவங்க வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க இல்லை எக்ஸம்டட் ஆயிருக்காங்கன்னா அந்த டைப் ரைட்டிங் அந்த டெஸ்ட்டெல்லாம் வைக்கணுமா அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இது. By the CS division of the Department of the Personnel and Training, if the post included in the Central Secretariat Clerical Service, அதாவது அந்த ஒரு போஸ்ட் வந்து இருந்தது பட்சத்தில் அவங்க எடுத்துப்பாங்க. By the establishment divisions of the Department of Personnel Training, if the post is not included in the Central, அதாவது everything depends on that particular appointment அப்போ எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள். அண்ட் இதோடைய ஃபார்ம்ஸ் மட்டும் நான் ப்ரொபேஷன் பீரியட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை மட்டும் கொஞ்சம் காமிச்சிடுறேன். this is somewhat related to the இங்கே பாருங்கள் இப்போ வந்து அக்கௌண்டன்ட்டு கிளர்க்கு டெரிஸ்ட் டைப்பிஸ்ட்டு டிஇஓ ஜிஆர் ஏ கிரேடு எம்டிஎஸ்ஸு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டு எவ்வளோ பேர் வேணும், எத்தனை பேரை வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் மேக்ஸிமம் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. கிளரிக்கல் ஒர்க்னால உங்களுக்கு டேரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் போடுவாங்க. ஸோ இப்போ போன லாஸ்ட் வெக்கேஷனில் வருஷத்தில் எத்தனை பேர் வந்து போஸ்ட் வெக்கேட் ஆகிருக்கு, எத்தனை பேர் இங்கே இந்த வாட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான கோட்டாஸ் பேஸ் பண்ணி போடுவாங்க. இப்போ ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ இருக்குது, டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது, டிபெண்டன்ட் சில்ட்ரன் எத்தனை பேர் இருக்காங்க, பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்பாவோட பென்ஷன் ஃபேமிலியோட பென்ஷன் எவ்வளோ வந்துட்டுருக்கு, இப்போ டிபெண்டன்ட் சில்ட்ரன் எத்தனை பேர் இருக்காங்க, அதர் டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு ஏதாவது தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போலாம் கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தானே இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. நியூக்ளியர் ஃபேமிலியிலேருந்து சிங்கிள் ஃபேமிலியாக ஆகிட்டாங்க. எல்லாருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க, செப்பரேட் ஃபேமிலியாக. ஸோ இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஜாப் ஏதாவது இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அதை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இது கிடைக்குமானா அதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. தாராளமாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் எலிஜிபிலிட்டி அப்பாயின்மெண்ட் ரைட், இதுதான் வந்து ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் ஆஸ் பர் ஆர்டிகல் 309 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடிப்படையில் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த ரூல்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாருன்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லிட்டேன். ஸோ ஃபேமிலினா யார் அப்படிங்கிறது வந்து எஃப்ல சொல்லியிருக்காங்க. திஸ் கம்ஸ் அண்டர் த டெஃபினிஷன் 2 பிகாஸ் ரூல்ஸ்னால ரூல் வந்து 2 அதில் வந்து இட் இஸ் எஃப்ல வந்து ஃபேமிலி பற்றி பேசியிருக்காங்க. ஃபேமிலிலாம் யார் வருவாங்க, இன் த கேஸ் ஆஃப் டிசீஸ்டு இறந்தவங்க அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, இல்லை மெடிக்கலி இன்வாலிடேட்டட் மேரீடு கவர்மெண்ட் சர்வன்ட். ஸோ கல்யாணம் பண்ணி திருமணம் செய்யும்போது லைக் மெடிக்கலி வந்து ஏற்றுக்கக்கூடியாத ஒரு தன்மையில் இருக்கும் பட்சத்தில் வேலை செய்ய முடியாது, அவங்க ஈடு கொடுக்க முடியாது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது, ரொம்ப மெடிக்கல் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பாங்க, வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாத வேலைக்கு, அப்போது அந்த தருணங்களில் ரைட்டா இஸ் லீகலி வெட்டட் ஸ்பவுஸ். ஸோ திருமணம் செய்த ஆணோ பெண்ணோ, அதை வந்து கணவர் மனைவி யாராக வேணா இருக்கலாம், ஒரு பையன் பொண்ணு, சன் டாட்டர் இன்க்ளூடிங் அடாப்டட் சன் ஆர் டாட்டர். அதாவது இந்த இடத்துல வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சரகசி மதர் கான்செப்ட்லாம் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தத்தெடுக்கிற கான்செப்டும் நிறையா இருக்குது. ஸோ வந்து சித்தப்பா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா வந்து குழந்தை இல்லாத பட்சம் இந்த சித்தப்பா பசங்களை ஏதோ ஒரு 4-5 பிள்ளைங்க ஒரு பிள்ளை எடுத்து தத்தெடுத்து வைப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே மேபி அப்பாயின்ட் ஆகிட்டாங்க. இந்த சின்ன பசங்களாக இருக்காங்க அடாப்ட் பண்ண சைல்டு அப்படின்னா, அப்போ அண்ணன் தம்பி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நீ இந்த வேலையை எடுத்துக்கூடா தம்பி, பரவாயில்லடா நீ இருடா அப்படின்னு சொல்லி கொடுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்த்துது. ஹூ வேர் டிபெண்டன்ட் ஆன் த கவர்மெண்ட் சர்வன்ட் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் டெத் ஆர் மெடிக்கல் இன்வாலிடேஷன். ஸோ இறக்கும் தருணங்களையும் அண்ட் மெடிக்கல் இன்வாலிடேஷன்லையும் இருக்கும் பட்சத்தில் இந்த மீனிங்கில் இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ கணவர் மனைவி, தத்தெடுத்த குழந்தைகள், லைக் பையன் பொண்ணு, இவங்க மாதிரிலாம் உள்ளே வராங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஃபேமிலி. அண்ட் இன் த கேஸ் ஆஃப் த டிசீஸ்டு அன்மேரீட் கவர்மெண்ட் சர்வன்ட், ஹிஸ் ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உள்ளே வந்து ஒரு ஆர்மியில் போயிருக்காரு, போய் கல்யாணம் ஆகாதவர் இறந்துட்டார். இப்போ யாருக்கு இந்த வேலை போகும் அப்படின்னா அவங்க அப்பா வந்து வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க, அம்மா வேலை இல்லாமல் ஒரு குடிசையில் தான் இருந்துட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலைகள் வந்து போகலாம். திஸ் வாஸ் another ஒரு ஒரு நல்ல ஒரு வாஸ்டான ஒரு ப்ராடான ஏரியா. இதான் வந்து 2 சொல்லுது. 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் ஆஃப் அ மெடிக்கலி இன்வாலிடேட்டட் அன்மேரிட் கவர்மெண்ட் சர்வன்ட் ஹிஸ் பிரதர் ஆர் சிஸ்டர். அதாவது அன்மேரிட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க, அப்போது பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து மெடிக்கலி இன்வாலிடேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் உள்ளே வரும். அடுத்து வந்து 4th, இந்த கேஸ் ஆஃப் அ டிசீஸ்ட் ஆர் மெடிக்கலி இன்வாலிடேட்டட் விடோடு ஆர் டிவோர்ஸ்டு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஹிஸ் சன் டாட்டர் இன்க்ளூடிங் அடாப்டட் சன் ஆர் டாட்டர்
who were dependent on the government servant at the time of the death and medical invalidity. ஸோ அந்த நேரத்தில் யாரெல்லாம் அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாரோ இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இப்போது விதவையாக யாராவது இருந்திருக்கலாம். ஸோ அந்த டிவோர்ஸ்டு விடோடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்திருக்கலாம். அதாவது ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகி தனியாக வாழ்ந்துட்டு இருந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருவளாக இருக்கலாம். இல்லை வந்து அதாவது இறந்து விதவை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் விதவையாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்களே இல்லை டிவோர்ஸ்டு பிரிஞ்சு வாழக்கூடிய தருணங்களிலேயே அப்போது அவங்கள யாரெல்லாம் சார்ந்திருக்காங்க அவங்க அதை ஃப்யூச்சரில் அதை கேட்டு அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அகெயின் வந்து இந்த கேஸ் ஆஃப் டிசீஸ்டு விடோடு இல்லை ஆர் டிவோர்ஸ்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் லைக் ஹேவிங் நோ சில்ட்ரன் ஆர் ஹேவிங் மைனர் சில்ட்ரன் who would not qualify for the appointment under these circumstances is father mother. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, டிவோர்ஸ்ட் ஆகிருக்கும், இல்லை வந்து விதவையாக இருக்கும் பட்சத்தில் இறந்தவங்களே வந்து விதவையாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெண்மணியாக இருந்தால் அப்படியே எக்ஸாம்பிள் அப்போ என்ன அவங்க அப்பா அம்மா யாராவது ஒரு சின்ன வேலைக்கு போய்க்கலாம். ஒரு பியான் வேலை தானே, பெருக்கிற வேலைக்கு போனால் கூட ஒரு மேஜ் துடைக்கிற வேலை இல்லை வந்து எடுபடி வேலை போனாலும் அந்த பசங்க வந்து ஏன்னா சின்ன பசங்களாக இருப்பாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு அவங்களுக்கு அந்த வேலைக்கு கொடுக்க முடியாத ஒரு ஆப்ஷனில் தாத்தா பாட்டி அந்த வேலைக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் அவங்க இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. Provided that if the father and mother has crossed the maximum age limit specified in the rule 1 of rule 6, brother sister of the government servant as may be nominated by the father mother. ஸோ இப்போ அப்பா அம்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பா அம்மாவுடைய வயசு தாண்டிருச்சு, இந்த எலிஜிபிள் வயசு வந்து தாண்டிருச்சு. அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு 50 வயசு இருக்கும். ஆனால் வந்து மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லேட்டாக இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ஏஜ் மாறி இருக்கும். லைக் நான் சொன்ன மாதிரி ஏஜ் க்ரைட்டீரியா கிராஸ் பண்ணும்போது அவங்க சகோதரிகளுக்கு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆஸ் பர் த ரூல் 6 ஆஃப் சப் ரூல் 1. In the case of medically invalidated, widowed, divorced government servant having no children, having minor children who would not qualify for appointment under these rules, his brothers sisters may be nominated by the father. அதாவது நாமினேட் பண்ணணுங்கிறத வார்த்தையை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது அப்பா அம்மா வந்து நாமினேட் பண்ணி இவங்க தான் வரணும். அதே மாதிரி இன்னொரு கிரவுண்ட் இருக்குது கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து யார் வந்து இப்போ பேங்க் போனீங்கன்னா நாமினின்னு எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லையும் போனோன்னா எனக்கு அப்புறம் யாருக்கு இந்த பேர் நாமினியாக போடுவாங்கலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒய்ஃப் பேரோ இல்லை வந்து அண்ணன் பேரோ தம்பி பேரோ மக பேரோ பையன் பேரோ இந்த மாதிரியான பேர்களை நாமினேட் பண்ணிட்டு தான் எல்லா இடத்துலையும் நடக்கும். இது நார்மல், நிறைய பேர் தெரியறதுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அடுத்து அவங்களுக்கு போகிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பா வந்து லைக் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணி அப்படியே போயிட்டு ஒரு லெவலில் போய் இருந்த ஒரு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டோ இல்லை இறந்தோ போயிட்டாருன்னா அப்போ உங்கள் கூட முடியாத ஒரு பையன் இருப்பார், உடம்பு முடியாத பையனாக இருக்கார், லைக் ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்புறமா ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவங்க இப்படி இருக்காங்க பட்சத்தில் என்ன ஆகுனா அவங்க நாமினி எழுதுவாங்க, எனக்கு அப்புறம் என் உடம்பு முடியாத பிள்ளைங்க இருக்காங்க, இவனுக்கு அதை வந்து கொடுத்துருங்க, எனக்கு அப்புறமா என் பிள்ளை இதை அனுபவிக்கட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அது டேரெக்டாக அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வந்து போயிடும். யாராவது வச்சு கூட அந்த காசு தான் யார் வேணால் வந்து பார்த்துப்பாங்க, பராமரிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த இது ப்ராசஸ் போகும். அண்டு இதுதான் வந்து ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ். இந்த மாதிரி கருணையின் அடிப்படையில் வந்து வேலைகள் வந்து ஆஸ் பர் 8 அதாவது கிளாஸ் 1ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப் ரூல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் யார், அவங்களுடைய பிறந்தநாளோட அட்டாச் பண்ணணும், அவங்களுடைய வயசு என்னென்னு அப்ளிகேஷனில் வந்து அவங்க டேட் ஃபில் பண்ணணும், எப்போ இந்த அப்ளிகேஷன் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ பண்ணுறாங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்க அட்டாச் பண்ணணும். அப்ளிகண்ட் ப்ராசஸ் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ். ஸோ வந்து தமிழ்நாடு ஆனால் அது மாதிரி அந்த ஒரு ஸ்டேட் தகுந்த மாதிரி அது தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரிலாம் அது மாறும், கன்னடாலாம் மாறும். அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடம் அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் த டிசீஸ்டு மெடிக்கலி இன்வாலிடேட்டட் கவர்மெண்ட் சர்வன்ட். ஸோ வந்து இறந்தவங்க வந்து இவங்களுக்கு என்ன இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன, அப்பாவா அம்மாவா இல்லை வந்து தங்கையா தம்பியா, இது வந்து கணவரா மனைவியா அப்படிங்கிற மாதிரி. இஃப் அடாப்ஷன் சர்டிஃபிகேட் டு பி சார்ட். இப்போ வந்து தத்தெடுத்த பிள்ளைங்களாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவங்க காமிக்கணும், இந்த மாதிரி தத்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இப்போ வந்து என்ன ஒரு மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னால் அது ஆப்ஷன் கல்யாணம் ஆச்சு ஆகாடு டிவோர்ஸ் விடோட் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார். இப்போ நீங்கள் என்ன போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குரூப் சியா குரூப் டியா டு பி மென்ஷன்டு அது பார்த்து அவங்க போஸ்டிங் போடுவாங்க. நேம் ஆஃப் த டிசீஸ் மெடிக்கலி இன்வாலிடேட்டட் கவர்மெண்ட் சர்வெண்ட். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் டெத் மெடிக்கல் இன்வாலிடேஷன் டேட் ஆஃப் டெத் டிக்ளேர்ட் பை த காம்பிடென்ட் கோர்ட் ஆர்டர் மூலிமா வந்து ஒரு சில பேர் வந்து மிலிட்ரி சைடு ஆர்மி சைடில் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துருப்பாங்க.
அப்போ வந்து அவங்க மூலியமாகவே வந்துடும், கோர்ட் ஆர்டர் மூலியமாக அவங்க இறந்துட்டாங்க தகவல் வந்துருச்சு, மிஸ் ஆகி பல வருஷம் ஆயிருக்கும், அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாமா? எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு பெரிய பெரிய ஒரு ரிசர்ச் டீமுக்கு ஒரு ராபரி டீமை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் பல பேர் வந்து ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு பேட்சாக போய் குரூப்பாக போயிட்டு வந்தோம். அப்போ இந்த இடத்துல யாராவது இடர்பாடில் இறந்தாங்க அப்படின்னாலும் அந்த கோர்ட் ஆர்டர் படி உங்கள் கணவரோ மனைவியோ இறந்துட்டாங்க சோ இந்த நேரங்கள் அப்படிங்கிறத காமிச்சு என்னைக்கு இறந்தாங்கிறத கணக்கு காமிக்கிறது. And designation place and the office at which the deceased medically invalidated government servant was working at the time of death medically invalidated. ஸோ என்ன வேலையில் இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க, அவங்க ஆஃபீஸ் என்ன, நிறைய பேருக்கு தான் கணவரோ மனைவியோ எங்கே வேலை பார்க்குறாங்க, என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க கூட தெரியாத அளவுக்கு அவல நிலைகள்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் ஃபேமிலி கோர்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது இந்த இடங்களில் வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும், என் மனைவி என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது, என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எங்கே மீட்டிங் போகிறாங்க, எதுக்கு மீட்டிங் போகிறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. லைஃப் இஸ் டு பி ஷேர்ட். there should be a டிரான்ஸ்பரண்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக தான் பார்ட்னர்ஸ் சொல்லுவோம். டூ பர்சன்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். ஸோ அண்ணன் தம்பிங்களாம் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் நேர்மையாக உண்மையாக உழைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இட்ஸ் வெரி ஹானஸ்ட்டாக நீங்கள் சொல்லணும். அதில் வைக்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ரைட். அடுத்து வந்து டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், எப்போ ரிட்டையர்ட் ஆனாங்க, வாலண்டரியாக லைக் ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படின்னா யூ கேன் had he continued in service but for his death அப்படின்னு சொல்லி மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் அட் த டைம் ஆஃப் டெத் ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சொல்லி அந்த வயசு என்ன வயசில் அவருக்கு இறக்கும் போது என்ன வயசு அப்படிங்கிறது. அப்புறம் எத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்க, லென்த் ஆஃப் சர்வீஸ் ஆன் டேட் ஆஃப் டெத். ஸோ இறக்கும் போது உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் தெரிலனா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாங்க அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்பா கூட அம்மா கூட வேலை பார்த்தவங்கள, அண்ணன் தம்பி கூட வேலை பார்த்தவங்க யாராவது அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ உங்களை விட்டு தர மாட்டாங்க. அங்கே that stands the genuinity. தென் ஏஜ் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து மெடிக்கல் இன்வாலிடேஷனில் வந்து வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் அப்படின்னா அப்போ என்ன வயசில் ரிட்டையர்மெண்ட் டைம் ஆஃப் அதை வந்து கேல்குலேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த வெதர் எனி சார்ஜ் இஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் த டிசீஸ் மெடிக்கல் இன்வாலிட் கவர்மெண்ட். ஸோ சார்ஜ் ஏதாவது இருக்கா, லைக் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல வந்து மெமோ சார்ஜு ட்ரான்ஸ்ஃபர் அதை வந்து அவங்க செய்யலை அடிப்படைஞ்சு ஆர்டரை ஃபாலோ பண்ணலன்னா அந்த சார்ஜ் மெமோலாம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா, கோர்ட்டில் ஏதாவது போயிட்டுருக்கா, ப்ரொமோஷனுக்காக கேட்டிருந்துருப்பாங்க, அந்த டைமில் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்போது எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, உங்கள் பேர், அவங்கவுங்க பேர், அவங்கவுங்க வயசு, அவங்கவுங்க என்ன அண்ணனா தம்பியா அப்பாவா மகனா அப்படிங்கிற மாதிரி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தோட எல்லாரோடைய டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஆக்குபேஷன்ஸ் டு பி மென்ஷன், அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, யார் வேலை பார்க்கல, இப்போ யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி. ஸோ மொத்த ஃபேமிலியோட என்ன அமௌண்ட் சம்பாரிச்சிட்ருக்காங்கிற மாதிரி, இன்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் பென்ஷன் ரிசீவ்டு பை தி அதர் டிபெண்டன்ஸ். ஸோ வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டுருக்கு. இப்போ தாத்தா பாட்டி வேலை பார்த்துருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு அந்த வேலை மூலிமா பென்ஷன் வந்துட்டுருக்கும். அப்போ அது இப்போ சொத்துக்கள் வந்து அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள், மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அத்தாரிட்டி கன்சர்ன் டு பி அட்டாச். ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் ஒரு சிஏ கிட்டேயோ இல்லை ஒரு மேக்ஸிமம் சிஏ கிட்டே தான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் மேக்ஸிமம் வருவாங்க. அண்ட் வந்து வேறு யாராவது லைக் ஆஃபீஸர்ஸ் லைக் ஓத் கொடுக்கக்கூடிய கமிஷனர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரைட்டீரியா. அந்த பர்டிகுலர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இல்லை வந்து ஒரு கோர்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் லா அண்ட் ஜஸ்டிஸில் இருக்காங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஓஎன்ஜிசி லைக் ஆல்சோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸு, இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருந்தாங்க அப்படின்னா லைக் இது டிஃபர்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது தனியாக இருக்கும். அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அதை வந்து தகவல் சொல்லுவாங்க, ஃபார்ம்ஸ் தருவாங்க. வெதர் எனி அதர் டிபெண்டன்ட் மெம்பர் ஆஃப் த டிசீஸ் மெடிக்கலி இன்வாலிடேட்டட் கவர்மெண்ட் சர்வீஸ் இஸ் இன் த ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் என்ன கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். ஸோ இப்போ வந்து வேறு ஏதாவது வேலைகள்லையோ இல்லை ப்ரைவேட் என்டர்பிரைசஸோ இருந்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. வெதர் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்டெயின் ஃப்ரம் அதர் டிபெண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். மற்றவர்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து எந்த விதமான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எதுவும் கட்டல் பண்ண மாட்டோம், அவங்க வந்து அந்த வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கையெழுத்து எல்லாமே போட்டு வாங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் அப்ளிகண்ட் டிசைட்ஸ் டு கிவ், வேறு ஏதாவது கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஸோ டிக்ளரேஷனில் ஐ so and so do dear I hereby declare that the particulars given above are true and best to my knowledge belief I agree to the appointment secured by me on compassionate grounds under these rules being terminated without notice assigning any reason thereof in the event of finding any misrepresentation and suppression of material facts on the any part. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்ததில் ஏதாவது ஒரு தகவல் சொல்லாமல் மறைச்சு நீங்கள் வந்து அதை பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரீமேரேஜ் பண்ணுறது, ரீமேரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வால்வ்
இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திஸ் வில் பி ரிசைன், அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அதுதான் சொல்ல வருது. அண்ட் இது வந்து ஃபார்ம் 2 இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கம்பேஷனட் கவுன்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் வந்து நேம், ஏஜ், நான் சொல்லிட்டேன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், மந்த்லி சேலரி எவ்வளோ, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, எம்ப்ளாயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவும் ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம் ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட், லீகல் ஹேர் எத்தனை பேர், லீகல் ஹேர் 2 எத்தனை பேர் இருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அசையும் அசையா சொத்துக்கள், பில்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டல், இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த வில்லேஜ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்டென்ஷனில், எவ்வளோ ஏரியா ஏக்கர்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ். இன்னொன்று இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் தி டிசீஸ்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் அண்ட் ஹிஸ் லீகல் ஹேர்ஸ், அவங்க லீகல் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ, ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ், ஆனுவல் இன்கம் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ். அண்ட் இது வந்து ஃபார்ம் 3, இது வந்து சப் ரூல் 10 அண்ட் ரூல் 14 அப்பாயின்மெண்ட்டில் வந்து குரூப் சி, குரூப் டி சொல்கிறோம் இல்லையா, அந்த போஸ்டிங்க்கு வந்து கம்பேஷன் கிரவுண்டில் கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் இது எல்லாமே. இப்போ என்னென்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் டிக்ளரேஷன் வந்து கோர்ட் மூலிமா அவங்க இறந்துட்டாங்க தகவல் வந்துச்சா, இல்லை உங்களுக்கே தெரிஞ்சுதா இயற்கை மரணம் இருந்தாங்க, இல்லை மெடிக்கலில் வந்து இதை பற்றி அவங்க இறந்துட்டாங்களாங்கிற மாதிரி. இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகன் அந்த ரிலேஷன் சீக்கிங், இப்போ யாருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வேணும், அவங்களுடைய உறவு என்ன அப்படிங்கிற மாதிரி, அந்த டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அந்த ஏஜ் என்ன ஏஜ், அண்ட் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி. போஸ்டிங் ஃபார் சீக் குரூப் டிக்கு வந்து சேம் சிமிலர் பேட்டர்னில் தே ஹாவ் கிவன். அண்ட் இது வந்து 2023 இப்போது இன்னொரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ நம்ம கண்டினியூஸாக நிறைய அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கம்பேஷனேட்டும் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் பர் லீகல் நார்ம்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கிரவுண்ட். நிறைய பேர் இதில் அப்பாயிண்ட் ஆகிறாங்க. ஸோ இதில் அப்பாயிண்ட் ஆனீங்க கருணை அடிப்படையில் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறமா இது கிட்டத்தட்ட அடுத்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அது கொடுக்குறது. இதை டோன்ட் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்காது. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை வந்து பார்த்துருப்பாங்க. அது வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் தான் அந்த வேலை தரதை வந்து நீங்களும் அது தகுந்த மாதிரி நடந்துக்கணும். உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் அப்பா அம்மாவோ கணவர் மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக வேலை பார்த்துருந்தாலும் சரி, பார்க்காம இருந்திருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நல்ல பேர் எடுக்கிற மாதிரி அந்த வேலை கொடுத்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம கிடைக்கிறது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம அதை இருந்து மெயின்டைன் பண்ணால் தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அது பின் வரும். இல்லை இதில் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து லெத்தாஜிக்ஸ்னஸோட ஐடி கார்டு போடுறது நிறைய பேர் கவனிச்சிருக்கேன் நான். கம்பேஷனேட் கவுன்ஸில் வந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு போட மாட்டாங்க, ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வாட்டிக்கு இஷ்டத்துக்கு வந்து ரொம்ப லெத்தாஜிக்னஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கும் இந்த ஒரு வேலை கிளீனிங் வேலைக்கும் இந்த ஒரு அசிஸ்டன்ட் வேலைக்கு கூட நிறைய பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஐடி கார்டில் உங்கள் பேரை போட்டு இந்த சிம்பிளோட மினிஸ்ட்ரியோ டிபார்ட்மெண்ட்டோட சிம்பிளோட போட்டு என்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த அன்பு பாசம் ஆதரவிப்பும் வந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ கம்பேஷனேட் கிரவுண்டோட எல்லா விதமான உங்களுடைய ஃபார்ம்ஸ் அண்ட் இதை வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அது எல்லாமே படித்து பாருங்கள். இதோட நம்ம இந்த செஷன்ஸை நம்ம நிறைவேற்றிக்கலாம். நன்றி, வணக்கம்.